யாதும் ஊரே யாவரும் கேளீர்னே கணியன் பூங்குன்றனார் அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஆனா நம்ம இன்னைக்கு யாதும் ஊரே யாவரும் நானேன்னு கதவை சாத்திட்டு போன் பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு சங்க காலத்துல தன் காதலன் காதலிக்கிட்ட சொல்றான், செம்புள பெயர் நீர் போல் நம்ம அன்பு கலந்துடுச்சு அப்படின்னு. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ப்ளூடிக் வரலனா நம்ம அன்பு உடஞ்சு போயிடுது. இவ்வளவுதானா காதல்? ஒருவேளை நம்ம பாஸுக்கு நேரம் இல்ல போல அப்படின்னு நினைக்க கூடாதா? என்ன பாஸ், நான் சொல்றது சரிதானே? வெயில் கொளுத்துதுன்னு ஏசி முன்னாடி உட்காந்துருக்கோம். ஆனா அன்னைக்கு அக்னி நட்சத்திரத்துல கூட நம்ம தாத்தா பாட்டி எவ்வளவு கெத்தா அலைஞ்சாங்க விவசாயத்துக்காக. ஆனா இன்னைக்கு ஏசி இல்லனா மூச்சடைச்சு போயிடுதான். அந்த காலத்துல அவங்க குடிச்ச கம்பங்கூழும் நீராகரும் மட்டும் இல்லாம அவங்க மனசு எப்பயுமே குளிர்ச்சியாவே இருந்தது. நம்மள மாதிரி கோவமாலாம் இல்ல. மண்பாத்திரத்தில் சமைத்த சோறும் வெட்டி வேறு விசிறியும் சொல்லவே வேணாம். அந்த சுகம் தனிதான்ப்பா. இன்னைக்கு எத்தனை ஏசி போட்டாலும் எத்தனை மல்டிநேஷனல் கம்பெனி வந்து நமக்கு குளிர்ச்சிக்கு என்னென்னமோ தயாரிச்சு கொடுத்தாலும் அதெல்லாம் ஒட்டே வரல. நம்ம வசதியை தேடி ஓடிக்கிட்டே ஆரோக்கியத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு நிக்கிறோம். சரி, இலக்கியம் ஒரு பக்கமா ஆரோக்கியம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மனுஷனா மதிக்கிற மனிதநேயம் இன்னும் இருக்கா அப்படின்ற கொஸ்டினும் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஒரு தேவை இருந்தா அவங்கள தேடி போறதும் நம்ம தேவை முடிஞ்சதும் அவங்கள வேற்று விதமா பாக்குறதும் வாடிக்கைய வழக்கமா மாறிக்கிட்டு இருக்கு. ஐயோ அப்பப்பா, நான் மறந்துட்டேன், நான் பார்க்கல, எனக்கு தெரியல. இன்னும் எத்தனை சாக்கு போக்குகள். மண்மாண்ட உடஞ்சா கூட வாங்கிக்கலாம், ஆனா மனசு உடஞ்சா அவ்வளவு சீக்கிரம் வாங்கிட முடியாது. உடஞ்ச மனசை ஒட்ட வைக்க இன்னும் கம்மு கண்டுபிடிக்கலங்க. என்னோட அன்பானவர்களாகிய நீங்க யாரோட மனசையும் உடைக்கல தானே? ஒருவேளை உடைச்சிருந்தா மனம் திறந்து மன்னிப்பு கேட்டுருங்க. கம்மு கண்டுபிடிக்கலனாலும் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை மனப்பூர்வமா கேட்டா மனசு கொஞ்சம் ஆறுதலாகும் இல்ல? யார் யார்கிட்டலாம் சண்டை போட்டிருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சாரி கேட்டீங்களா இல்லையா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அவசரமா ஆஸ்பத்திரி வாசல்ல போய் நின்னா யாரும் ஜாதி கேட்கறது இல்ல, மதம் கேட்கறது இல்ல. அவசரமா என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ ஒரு பாட்டில் ரத்தம் வேணும், யாராவதால கொடுத்து உதவ முடியுமா அப்படின்னு தான் கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம விபத்துக்கு உதவும் மனங்களும் ஏராளம். அங்க ஓடி வர்ற அந்த சிவப்பான ரத்தத்துக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, இனம் தெரியாது. ஒரே ஒரு வழிதான், அந்த உயிரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். இந்த ஒரு நொடிதான் மனிதாபிமானம் இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நமக்கு சின்ன ஆறுதல் கிடைக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ்ந்தா இந்த உலகம் சொர்க்கம் தான். நீங்க ஒரு காட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? சொர்க்கம் என்றால் அழகா இருக்கும். இங்க லட்சுமி நாராயணன்லாம் இருப்பாங்க. அவங்கள போல நம்மளும் வணங்குதற்குரிய தெய்வமா மாறணும் அப்படின்னா ரொம்ப தூய்மையா இருக்கணும், அன்பு இருக்கணும், பரிவு இருக்கணும், கருணை இருக்கணும். மொத்தத்துல கடவுளோட ஆசையும் இருக்கணும். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம ஒரு மனுஷனா இருக்கணும். கோவம் வந்த உடனே காய்ச்சல் மூச்சுன்னு கத்திட்டு பின்னாடி யோசிச்சு ஒரு பயனும் இல்ல. நமக்கானவங்க நம்ம நேசத்துக்குரியவங்க. நிச்சயமா எந்த தப்பும் செய்ய வாய்ப்பில்ல. ஒருவேளை அது உங்க கண் பார்வைக்கு தப்பா தெரிஞ்சா நிதானமா தெளிவா பொறுமையா ஒரு வார்த்தை கேட்டுறீங்களேன், அதனால என்ன தப்பு? ஏன்னா அவங்க உங்களுடையவங்க தானே. சூழ்நிலை என்ன வேணா இருந்திருக்கலாம், அவங்க நிலைமையும் என்ன வேணா இருந்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு சண்டை போடுறதுல என்ன பயன்? முடிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன், பழைய இலக்கியத்தையும் மறக்காதீங்க, புதுசா வர்ற மாற்றத்தையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில அந்த மனிதாபிமானத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னும் பல கோடி நூற்றாண்டு இந்த மண்ணில் உயிர் வாழணும். அதுக்கு நம்ம ஒரு பழக்கமா இருந்துட்டு போவோமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. இப்பதான் நம்ம வீடியோவை முறையா பாக்குறீங்க அப்படின்னா இதே மனிதாபிமானத்தோட மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது தலைப்புல வீடியோ வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் வயதானவங்களை அங்க இங்க பார்த்தா உதவி பண்ணுங்க. நிலை சரியில்லாதவங்களை பார்த்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. நாம ஒரு படி செஞ்சா அது நமக்கு 100 மடங்கா திருப்பி கிடைக்கும். யாருக்காவது இந்த அனுபவம் இருக்கா? அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு சிறந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கடையில் வள்ளல்களா இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. மனித